காண்டாக்ட் லென்சஸ் வந்து யூஸ்வலாக வந்து காண்டாக்ட் லென்சஸ் வந்து ஸ்பெக்ஸ் மாதிரி சேஃப் கிடையாது. நம்ம வந்து அது என்னென்னா அது வந்து அதை கரெக்டாக நம்ம பாதுகாக்கணும். இப்போ காண்டாக்ட் லென்ஸ் நம்ம கண்ணில் வந்து பொருத்துறனால வந்து நம்ம கருவெளிக்கு வந்து அந்த நார்மலாக நம்ம கருவெளிக்கு வந்து ஆக்சிஜன் வந்து நமக்கு அந்த கண்ணீர்லேருந்து வருகிறது. அப்போ அந்த காண்டாக்ட் லென்ஸ் அதுக்கு மேலே போடும்போது அதனுடைய ஆக்சிஜன் சப்ளை வந்து கொஞ்சம் குறைவாகத்தான் கிடைக்கும். அப்போ அதனால அதுவும் இல்லை, ஏதாவது தூசி ஏதாவது அந்த காண்டாக்ட் லென்ஸில் படிஞ்சிருந்தால் அது வந்து நம்ம நல்லா பாதுகாத்து டெய்லியுமே அதை நல்லா க்ளீன் பண்ணி அதை ப்ராப்பராக போடணும். இல்லைன்னா டெய்லி டிஸ்போசபிள் மாதிரி டெய்லி டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி வாங்கணும். அந்த ஒரு சுத்தமாக நம்ம அதை பாதுகாக்கிறேன்னா அதுலேருந்து வழியாக கிருமி தொற்று ஏற்பட்டு நம்ம கருவெளி பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று வந்து அதை போட்டுட்டு தூங்கவோ குளிக்கவோ அந்த மாதிரி செஞ்சிட்டோங்கன்னு சொன்னால் அது வந்து கண்ணை வந்து பாதிச்சிடும். அந்த மாதிரி பட்டால் நம்ம இந்த கிருமி தொற்று ஏற்படுறதுக்குள்ள வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா காண்டாக்ட் லென்ஸ் போடுற ஸ்பெக்டக்கிள்ஸ் காண்டாக்ட் லென்ஸ் ரெண்டும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா நம்ம ரொம்ப ப்ராப்பர் கேர் எடுக்கணும். அதோடைய சுத்தமாக வச்சுருக்கிறதுல நம்ம ப்ராப்பராக கேர் எடுக்கணும். ஏன்னா ஸ்பெக்டக்கிள்ஸ் வந்து வெளியில் இருக்குது, ஸ்பெக்டக்கிள்ஸ் நம்ம போடும்போது அது வெளியில் இருக்கிறனால டைரெக்டாக வந்து அது கருவெளியை வந்து ஒன்றும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் இது வந்து நேர கருவெளி மேலே நம்ம போடுறனால அது வந்து பாதுகாப்பாக அது சுத்தமாக இருக்கணும். நம்ம வந்து ஒரு தண்ணியோ கை வந்து நல்லா க்ளீனாக இல்லாமல் சுத்தமாக இல்லாமல் அந்த காண்டாக்ட் லென்ஸை கழுவாமல் அதனுடைய ரொட்டீன் நம்ம ஃபாலோ பண்ணாமல் நம்ம கைகள் வந்து இப்போ நம்ம கைகள் வந்து நம்ம சோப் போட்டு நல்லா கழுவி நல்லா டவல் வச்சு தொடச்சி அதுக்கப்புறம் தான் அந்த காண்டாக்ட் லென்ஸ் வந்து நம்ம வந்து அந்த கண்ணில் அதை சொல்யூஷன் வச்சு க்ளீன் பண்ணி அப்புறம் தான் போடணும். அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணலைன்னா ஒரு ரிகரஸான ஷெட்யூல் நம்ம ஃபாலோ பண்ணலைன்னா அதில் வந்து அது மூலமாக கிருமி தொற்று ஏற்பட்டு கருவெளி பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இல்லை, நார்மலாக வந்து ஒரு தடவையாவது அந்த கண் மருத்துவரை பார்த்து கண்ணில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா என்னங்கிறத நம்ம வந்து இது பண்ணினதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த காண்டாக்ட் லென்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது சோப்போ வலி அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா உடனே தண்ணி வடிகிறது, வெயில் பார்க்க முடியல, அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா உடனே நம்ம மருத்துவரை அணுக வேணும். ஒவ்வொரு காண்டாக்ட் லென்ஸ் யூசர்ஸ்க்குமே நாங்கள் வந்து நம்ம சொல்லி தருவோம் எப்படி வந்து அதை பாதுகாப்பாக நம்ம வந்து எப்படி உபயோகிக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தரப்படும். அவங்க அந்த ஷெட்யூல் படி கரெக்டாக பண்ணாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் முதல்ல வந்து போடுறதுக்கு முன்னாடி அவங்க மருத்துவரை அணுகி கேட்டுட்டு தான் இது பண்ணணும். நம்ம இதில் வந்து நிறைய பேர் வந்து கண்ணாடி தேவைப்படுறவங்க தான் அந்த காண்டாக்ட் லென்ஸ் போடுறாங்க. அப்போ அது ஒரு அவசியமான ஒன்றா இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே பாதுகாப்பு முறைகளை நம்ம பின்பற்ற வேண்டும். ஆனால் வந்து இந்த ஃபேஷனுக்காக கலர் இதுன்னு போடுங்கும்போ அதில் உள்ள அந்த ஆபத்துகளை நம்ம தெரிஞ்சுட்டு அதை யூஸ் பண்ணுறது தேவையான்னு பார்த்து முடிவு பண்ண வேண்டாம். அது வந்து இப்போ இந்த கருவெளியில் போடுறதுனால உங்களுக்கு கருவெளிக்கு மேலே பொருந்துறதுனால நார்மலாக உள்ள அந்த கருவெளிக்கு கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து கிடைக்காம இருக்கும். அப்போ அந்த கருவெளி வந்து அதனுடைய தன்மைகள் மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து இதில் ஏதாவது அழுக்குகளோ ஏதோ படிஞ்சிருந்ததுன்னா இப்போ அதான் சொன்னல போட்டுட்டு தூங்கிட்டாங்க, இல்லை அதை போட்டுட்டு ஸ்விம்மிங் போயிட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கிருமி தொற்று ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிருமி தொற்று ஏற்பட்டு கருவெளி பாதிக்கப்பட்டால் பார்வை இழக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தி ஆகிடும்.